ஏன்னா இப்போ இந்த அண்ணாவோட அவன் தோட்டத்தை பார்க்க போய் கொண்டிருக்கான். அவன் தோட்டம் வச்சுக்கிறாராம், விவசாயி. என்ன கம்பெனின்னு தெரியல. எங்கே இருக்க? ஓ, தோட்டம் பார்க்க போயினோம். என்ன தோட்டம்? என்ன சின்னது என்ன மேடம் போகிற வழியில் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இந்த பக்கம் பார்த்தாலும் மரங்களாகவே இருக்குது, பச்சை பசேலண்டு. இதான் பாருங்க இந்த இடத்துல இருக்கிற ஒரு நகர்ப்புறம்னு சொல்லலாம். சின்ன பத்தாங்காளி டவுன். அந்த பேரை பாருங்க, பேர் வந்து பத்தாங்காளி காளி. அது இந்த பேர் வச்சதா தமிழால் பேர் வச்சது தமிழாலோ இருக்கலாம், ஆனால் இப்போ தெரியாது. ஓ, பேரே அந்த இதெல்லாம் கிடக்குண்ணே. பத்தாங்காளி கச்சங்காளி பத்தாங்காளி. அதே பிறகு மலாய்க்கு மாத்திட்டாங்க. நாங்கள் செய்கிற ஒரு பால் சோறு தான். ஒரு 2 பொருளை ஆட் பண்ணி வந்து அவங்க அவங்க பொருளாகிட்டாங்க. வந்து பால் சோறு செய்கிறோம்ல, கச்சானையும் வச்சு வெள்ளரிக்காயும் வச்சு நெத்திலி பொரியலையும் வச்சு அவன் சாப்பாடு ஆகிட்டான். எங்கள்கிட்ட இருந்து சுட்டுறது தான் எல்லாமே. எது எப்படி அவங்க உண்மையை மறைக்க முடியாது. எப்படி மறைச்சு வந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. இதுதான் எல்லாம். மலேசியாவில் உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போது அதுக்காக வேண்டி இங்கே பிரதமர் வாராராம். இது கட்சி வேலைக்கு போல நீல கொடியும் பறக்குது, அதே நேரத்தில் சிவப்பு கொடியும் பறக்குது. இது கடை சந்தை என்ன இப்போ துறக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாமான்களை. இதா பாருங்க இருக்கு பத்தாங்காளி. இதில் பாருங்க ஒரு பள்ளிக்கூடம். மலேசியாண்ட பள்ளிக்கூடம் பாருங்க எப்படி இருக்குதுண்டு. இது பாருங்க கட்சி தொண்டர்கள், முஸ்லீம் கட்சி. சீனாக்கள் இப்படி செய்கிறலையோ கொடியெல்லாம் தூக்கி. அதில் பார்த்தீங்கன்னா சுடலை இருக்குது, ஒரு மேலே முழுக்களும் சுடலை தான். சுடலைண்டா ஆக்கள் இந்த உடம்போல தாக்குற இடம். இது வந்து சீனா ஒரு மலையை எடுத்துட்ட மேலே சீனாக்கள் அவையிலும் புதைக்கிறவ எரிக்கிறதில்ல, சுத்தமாக புதைக்கிறவ பாருங்க. இதுக்குள்ளே இருக்குது உங்களோட தோட்டம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இந்த ரோட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட ஊரில் இருக்கிற அந்த உள்ளுக்கு இருக்கிற ரோட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். இது காட்டு பகுதிக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளேயும் பாருங்க ஒரு கார் ஒன்று வருது. பாருங்க ஒரு கார் ஒன்று வருது. ஜீப் அடிக்கடி இந்த இடத்துல மழை பெய்யும் போல. மழை பெய்ததால மண் உள்ளுக்கு போடுது பாருங்க. இந்துமயானம் ராசா ஆண்டது பாருங்க. தமிழாக்கள்ட சுடலையோ ராசா தமிழாக்கள்ட சுடலையோ. நாங்கள் போகிற வாழ்க்கையெல்லாம் கரடு முரடான வாழ்க்கை. வாழ்க்கை கரடு வழியை போட்டு நல்லதை எதிர்பார்க்க முடியுமா? நம்ம ஏறி இறங்கி இப்படிதான் போகணும். வாழ்க்கை கரடு வழியும் அப்படித்தான் இருக்கும்.
எப்படியா ரோட்டு பாருங்க கொஞ்சம் உண்மையில ஒரு வித்தியாசம் தானே. மலேசியா ஆண்டாலும் இப்படி தானே யோசிப்பீங்க. ரெண்ட வழியால் பார்க்க கட்டுறாங்களே பாருங்க, காட்டுக்குள்ள தான் இதான் நிலைமை. ரோட்டு போட்டு பார்த்துருக்கிறான் சரி வரையில போல விட்டுட்டேன் போக பாருங்க. அடிச்சு என்னதான் நாங்கள் என்ன இயற்கையோட விளையாடலாம். அது இயால போவே ஒரு மணி யாரை எடுக்க போல அண்ணையும் கஷ்டப்பட்டு விடுறாரு பாருங்க. இந்த பக்கம் நிறைய மரங்கள் நிற்குது. மரங்கள் முறிஞ்சும் விழுந்துருக்குது. சுடலை ஆக்கள் தமிழாக்கள் சுடலை பாருங்க. உள்ளு போய் செல்ஃபி எடுக்கலாம். அதில் நிப்பின மாதிரி விரைக பார்ப்போம். விரைகிற அங்கேயே இருப்போம். வேறு எரிஞ்சிக்கிற மாட்டா இல்லை பாக்கி போடுமே. நாங்கள் இஞ்சி பாருங்க மாமரம். இப்போதான் வாழ்க்கையில் எப்படியான ஒரு ரோட்டுக்கு வந்திருக்கிறேன். ஐயோ சாப்பிட்டதெல்லாம் கக்காவ போகுது. ஏன்னா ஐயா நீங்கள் எத்தனை தரம் வந்துருந்தீங்க இந்த இடத்துக்கு? ஐயா எத்தனை தரம்? 3ஆவது தரமா? 3ஆவது தரம் வந்துருக்குது. மங்காளம் கொஞ்சம் நல்ல ரோட்டாக இருக்குது. கூகுள் மேப்பில் அடித்து பார்ப்போம். தம்பி கூகுள் மேப்பில் அடித்து ரெக்கார்ட் பண்ண போகா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்ப்போம். மங்க ஓரம் பண்ண என்ன மாதிரி சேர்த்து போட்டுடலாம். இதால் கொஞ்சம் பரவாயில்லை போல ரோட். இதுக்குலாம் இதில் வரணுமெண்டா இப்படியானவா தான் கார் வந்தால் சரி எல்லாம் நீங்கள் போடும். அதோட வந்து மோட்டர் வைக்கிற வரலாம். மோட்டர் வைக்கிறதா படக்கடை போயிடும். ஆனால் கவனமாக இருக்கணும். அங்கே பள்ளங்கள் இருக்குது. இங்கே பாருங்க எங்கட ஒரு குச்சொழுங்க மாதிரி கிடக்கு பார்க்க. மேலே தான் நிறுறோம் பாருங்க. நல்ல பம்பெல்லாம் வேண்டை எப்படி இருக்கு இப்படி பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ரோடு இருக்கு. உள்ளுக்கு போகுதுங்க. இதெல்லாம் பாருங்க பாமர தோட்டம். இப்போதான் ஒரு நல்ல ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் போல காட்டு பகுதி. ஆனால் இஞ்சால மேலே இது பாருங்க மரங்கள் எல்லாம் நிற்குது. இது ஒரு மலைப்பகுதி. இதுக்குள்ளேயும் விளையாட்டு காட்டுது. இங்கே பாருங்க தூரியன் தோப்பு. இது எங்கிறவங்கள தென்னந்தோப்பு மாதிரி இங்கே வந்து தூரியன் தோப்பு. அத்திப்பட்டி ஆதி தமிழர்கள் வீடுகள் இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் மேலே முறை அடிச்சுக்கி நான் பிடிச்சி போட்டுருவலாம். உலகத்துலேயும் என்ன ஒரு பகுதியான்னு சொன்னான் எனக்கு பின்னேரம் ஃப்ளைட் இலங்கைக்கு விமானம். அப்போ இங்கேருந்து போபியா சிக்கல் வந்தால் இதில் எது ட்ரோனை பிடிச்சி கொண்டால் மேலால் போகணும். பார்ப்போம் என்ன செய்யலாம்னு. இப்போ வந்த பாதையை பார்த்துருப்பீங்க. அப்படி எல்லாம் இருக்கிறது இங்கே போய்கொண்டே இருக்கிறோம். ஐயா வலிக்கிறதுக்கு போய் சொன்னேன் இந்த இடம் போகிறேன்னு சொன்னால் அப்படி ஒரு மத்தியாலம் அங்கே தூரம் வேண்டார். நான் நினைச்சேன் ரோட்டுக்குள்ள போகிறதாக. கடைசியாக தான் கண்ணனா கூட எனக்கு சொல்லல. பத்திகளை காட்டுனேன் பாருங்க. ஓக பார்த்தா நான் நிற்கிற இதில் அண்ணன் தோட்டம் போல. அப்படின்னா தோட்டம் பக்கத்தில் இருக்கின்ற அர்த்தம் என்ன? நாய்க்கு சாப்பாடு வேணும். புல்ல தின்னாது நாய். அப்படியே தோட்டங்களுக்குலாம் நிற்குது. பார்த்தீங்களா அண்ணன் தோட்டம் வந்துடுது. அதுதான் கடைசி இடம் போல. இல்லாட்டி அதுக்குள்ளுக்கு எதுவும் சிங்கங்கள் புடிய நிற்குதோ தெரியல. இவர் அண்ணன் அண்ணா கதவை திறக்கிறார் பாருங்க. இங்கே கதவை திறக்கிறார். என்ன பூடுறாரு ஆட்டை உழவோ வீட்டை காணிதானே. உள்ளுக்குள்ள அளந்து திறக்கிறார் பாருங்க. அங்கால போகல அது ஒருத்தர். உள்ளுக்கு போகிறோம் பாருங்க. உள்ளுக்கு மீனிங் போவோம் மாதிரி எதை போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம். அங்கே இருக்குது வாழை மரம் வந்துடுது. அண்ணன் இந்த தோட்டம் தொடங்குது போல். இஞ்சாலையும் இருக்குது கொஞ்சம் மரங்கள்லாம் அதுக்கு ஆழம் ஓடுது தெரியல. இங்கே பாருங்க வாழைக்குலை. பழம் இருந்தால் அப்படிங்க சாப்பிடலாம். பழம் இல்லை வந்து சேர்ந்துட்டோம் ஒரு மாதிரி. கீழே போய் பார்ப்போம். ஏனெண்டா அந்த மலேசியா தமிழன்னாண்ட தோட்டத்துக்கு தான் வந்து நிற்கிறோம்.
இந்தியாவில் இவரெல்லாம் கூட்டிக்கொண்டு வந்தார் அண்ணன் ஐயா அந்த மகன்கிட்ட தான் தோட்டம் போய் பார்ப்போம். இதில் என்னென்ன மரக்கறிகள் வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் தோட்டம். இந்தியாவிலே மிளகாய் தான் வச்சிருக்கிறோம். இது லெமன் கிராஸ் இல்லை, இது வந்து இங்கே சொல்கிறது சிற்றனை இல்லை. அங்கால வேலை செய்து கொண்டிருக்கேன் பாருங்க அக்கா சிராய். இங்கே பாருங்க இந்த கருவேப்பிலை மாதிரி இதுக்கு அப்படி வச்சிருக்கேன் அந்த தோட்டம். பலாமரம் நிற்குது, ஒரு மரங்கள் நிற்குது, மரவள்ளி. இங்கே பாருங்க மரக்கண்டுகள் உற்பத்தி செய்கிறார் போல். பேக்கர்லேயும் வச்சிருக்கிறேன். இது என்ன அன்னாசியோ? என்ன இந்த பெருசாக வளர்ந்து நிற்குது? அன்னாசி மரமா? அன்னாசி செடி, மல்லிகை. என்ன விற்கிற ஆக்களுக்கு? இஞ்சி உற்பத்தி செய்து கொண்டு போய் விற்கிறவர் ஆக்களுக்கு. ஹலோ, இது இந்த சாமியரை பாருங்க. இந்த இடத்துல இருக்க சாமியாரை, சுவாமியரை. You are from Indonesia. Oh, Indonesia. Which part? Indonesia and which part? Surabaya. Jawa. Jawa. English little lah. Yeah, I know. இது என்ன மரம் பண்ண? டூரியன். நல்ல ஒரு அமைதியான காட்டுக்குள்ளுக்கு வந்து நிற்கிறோம். இங்கே தம்பி குளிச்சுட்டு வரார் போல. எங்கே ஓட்டு வாரீங்க? இங்கே பாருங்க ஆறு. இதெல்லாம் தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறவ. தேங்கி நிற்குதோ ஓடுறதோ? தேங்கி நிற்குது. அதுதான். இங்கால என்ன தம்பி? இது பாமரம். பாமரத்தோட்டமே வெட்டியோ? சொம்பன். அதான் அவட்டியாது. ஓ, 5 ஏக்கர் காணியாம் தோட்டம். எல்லாம் வீட்டுக்கு யாரும் நிற்கிறோம், மங்கால யாரும் பிடுங்கினோம். போய் பார்ப்போம் வாங்க. தமிழற்ற செம்மரத்தோட்டம், செம்பனை. செம்பனை பாமாயில் பாருங்க. எங்கட ஊரில் மரக்கறி எண்ணெய் ஏண்டுவோம். யா ஆட்டிய பாருங்க. டொங் பாமரம். எண்ணெய் ஊத்துறவன் என்னவா எப்படிங்கோ? இன்றைக்கு ஏதோ இல்லை சோழி பண்ண விட மாட்டாங்க. என்ன இழுக்க முடியலையா? இப்ப அவன் எப்படி இழுக்கிறான்னு பாரு. அந்த காயை தூக்கி வச்சிருந்து அந்த காய கொக்குதடி இன்றைக்கு. செம்பனைன்ற பாமரம். அது வந்து மரக்கறி எண்ணெய். நொறும்பு நிற்குது. இனிப்பா இது? இது வந்து புண்ணாக்கு நாங்கள் தேங்காய் அரைக்கிற மாதிரி இதை அரைச்சி தூக்குற கொஞ்சம் கஷ்டம். இங்கே அங்கே பேரிச்ச மரத்தின் ஒரு இனம் தானே இது. அது மாதிரி தான் இதை அரைச்சி தான் எண்ணெய் எடுக்கிறது. என்ன தூக்குறது? முள்ளு இருக்கா? நல்லா இருக்கு உண்மையா. சாப்பிட்டு பாருங்க. கீழே எல்லாம் வந்துருக்கு. நான் முதலே பார்த்தேன். இங்கெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, இவரை நம்பி நான் பிடிச்சிருந்தா இன்றைக்கு எனக்கு சோழி முடிஞ்சிருக்கும். இது ஜாலம் இருக்குது. இவங்க வந்து மேலே இருந்து வெட்டும்போது சில பாம்பெல்லாம் தெரியுமா? பாம்பு நிற்கிறதே எந்த கடவுள்.
ஒரு இடத்துல என்ன பாம்பு சாப்பிட பாருதோ இது இது காஞ்சிட்டுது முண்டில் என்ன குத்துது குத்துது அது வெயிட்டு தான் ஒரு எப்படியும் ஒரு 20 கிலோ இருக்கும். இல்லை பாருங்க இது இஞ்சி இது முள்ளு இருக்குது காஞ்சிட்டீங்க காஞ்சிது தூக்கக்குள்ள காஞ்சிட்டீங்க வச்சு பார்க்க குத்து குத்து காஞ்ச முள்ளு தான் நேரும் 600 வெட்டு வராம ஒரு நாளைக்கு கட்டி காஞ்சான் அப்போ விடாத வேலை. satu hari mesti mau potong kah? Over கண்டிப்பா வெட்டி ஆகணும். கண்டிப்பா கட்டாயமா 600 வெட்டி. அப்படி என்ன இதுக்கு மெத்தின மரம் நிற்குமே. ஓ மழையோ வெயிலோ வெட்டி தான் ஆகணும் கட்டாயம். பார்த்தீங்க இந்த தோட்டத்து மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு. அந்த அண்ணாட கேடு பார்ப்போம் என்னண்டு இந்த தோட்டம் ஆரம்பிச்சோ இவ்வளவு என்ன மாதிரி என்னென்ன மரக்கறிகள் வச்சிருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? விஜயேந்திரன். விஜயேந்திரன். நீங்கள் மலேசியாவிலேயே பிறந்த நீங்கள்? ஆமாம் ஐயா. உங்களோட சொந்த ஊர் இங்கே தானோ? இப்போ இந்த இடத்துல வந்து தோட்டம் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என் விருப்பம் வந்தது? இந்த கோவிட் டைமில் வேலை பிரச்சனையாகனால அப்புறம் ஏதோ ஒன்று செய்யணும்ல. ஓ அதில் அப்படியே வந்தது தான் ஒரு படிப்படியாக வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு நண்பனோட தோட்டம் அது நானும் அவரும் சேர்ந்து செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை மரக்கறிகள் இருக்குது, என்ன மாதிரி என்னென்ன வச்சுக்கிறீங்க? இங்கே வந்து நம்ம மிளகா போடுறோம், ஊசி மிளகா, ஒரு 3 விதமான மிளகா போடுறோம். அப்புறம் நம்ம நர்சரி செய்கிறோம். செடிங்க இந்த மல்லிப்பூ, கருப்பில், இந்த மாதிரி செடிங்கெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணி விற்கிறது. அது பேக்கில் போட்டு மக்களுக்கு அவங்க பயணம் ஆகலாம்னா. அப்புறம் நம்ம சில மூலிகை செடிலாம் வச்சுருக்கோம். அது இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மூலிகையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓ இப்போ இதுக்கான நீர் தேவை, தண்ணி தேவை எல்லாம் எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க? தண்ணி நம்ம பம்பு வச்சுருக்கோம். பாருங்க அதில் இருக்குது அந்த அதுலேருந்து தண்ணி ஒரு ஓடையிலேருந்து வருது. அங்கே நிப்பாட்டி வச்சு இந்த தண்ணி இங்கே இழுத்து வரோம். அது ஓடுற தண்ணி இது நேராக ஆறுக்கு ஓடிடும். கீழே அப்படியே போய் ஆறுக்கு போயிடும். மற்றது உங்கள்கிட்ட எத்தனை பனை மரங்கள், செம்பனை மரம் இருக்குது? அது நம்மளோட இல்லை, அவங்க கூட இல்லை, அது வேற தோட்டம். அது வேறு தோட்டம். நம்மளோட தோட்டம் இஞ்சால காய்கறி தோட்டம். ஓ நான் கூட ஆக மாட்டாது. இப்போ இது துரியா மரம் வச்சுருக்கோம். துரியா மரம் ஒரு 9 மரம் வச்சுருக்கோம். துரியா மரம். அப்புறம் எல்லாம் மிளகா தான் நம்ம. இப்போ என்னென்னா இப்போ உங்களோட இடத்துல அதாவது நீங்கள் விளைவிக்கிற பொருள் இது விலை கூடின பெருமதியான பொருள்ண்டா. இப்போ நீங்கள் உங்களோட விவசாய தோட்டத்தில் இது பெருமதியான ஒரு மரக்கறி சரி, எது மரம் என்ன பழவகை அந்த பெருமதி இந்த சாமான் இந்த பொருள் இந்த விலையாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள்? ஆமாம், மிளகா இப்போ நம்ம செய்கிறோம், நம்மளுக்கு தெரியும் ஏறக்குறைய என்ன விலை போகும்ட்டு. அது நம்ம சந்தைக்கு அனுப்பிடுவோம். சந்தையிலேருந்து அங்கே ஆளுங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், மிடல்மேன். இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் வந்த பாதையெல்லாம் கரடு முரடான பாதை, பல ஏற்றம் ரக்கம் அப்படி தானே இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுவீங்களோ இந்த மாதிரி தினமும்? முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கு வந்துடுவேன். ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா வர முடியாது. ஸோ நம்ம வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரி. இப்போ இந்த இடம் நீங்கள் முதல் தரம் பெறைக்க இந்த இடம் இப்படி ஒரு வெட்ட வழியாக இருந்தோ அல்லது இப்படி தோட்டம்? இது கித்தா மரங்க. முன்ன கித்தா மரம் இருந்தது. அப்போ நம்ம ரப்பர் மரம். நம்ம நண்பர் அவர் வாங்கினது வாங்கும்போது வாங்கிட்டு எல்லாம் அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு அது சரியான ஆளுலாம் இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டாரு. அப்போ ஒரு நண்பர் மூலிமா பழக்கமாகி ஒரு இடம் இருக்குன்ட்டு இப்போ நம்ம செய்கிறோம். அப்புறம் உள்ளுக்கு போகிறதெல்லாம் கஷ்டம். இப்போ நம்மளே ரோடு திறந்தோம். முதல்ல நீங்கள் வந்தீங்கல்ல, அந்த கேட்டுக்கும் அந்த மேலேருந்து இறக்கத்தில் கீழே வர்றது அந்த ரோடெலாம் நம்ம எஸ்கவேட்டை வச்சு வெட்டி ரோடு திறந்தோம். அப்போ முதல்ல என்னென்னு போய் வந்தவன் நடந்து தான் வர முடியும். நடந்து வந்தவன் இந்த இடத்துல இங்கே தான் அந்த ஒரு பாலம் இருக்குது. இந்த சீன தோட்டம் இவன் புதுசாக இப்போ வாங்கி முடிஞ்சான்னா அந்த பாலத்தை கொஞ்சோண்டு ரிப்பேர் பண்ணிட்டு பாலத்தை பூட்டி வச்சுக்கிட்டான். அதான் சீன புத்தி. அது சீனக்காரது. சீனா பாலத்தை பூட்டி வச்சுக்கனால நம்ம வண்டி வர முடியாது. வண்டி வர முடியாதனால நம்ம சொந்தமாக ரோடை திறந்துக்கிட்டோம். வண்டி வர முடியாது, அது வண்டி வர்ற பாதை. இப்போ இந்த பாதை நம்மளுக்கு கிட்ட
ஆனால் அது பூட்டி வச்சுக்கிட்டு நம்ம அதான் நம்ம ஏதாவது தொழில் செய்யணும்னா அந்த போறாமல் அந்த கெட்ட புத்தி இருக்குல்ல அந்த சீனனுங்க, சில சீனனுங்க தான், எல்லா சீனனுங்களும் இல்லை, சில சீனனுங்க அந்த மாதிரி இருக்குது. வண்டி வர முடியாது, ஆனால் பண்டி வரும். பண்டி நிறைய நிற்குது. இதுகளுக்கு அந்த ஆபத்தான விலங்குகள் ஒன்றும் இல்லையோ என்ன? ஆபத்தானது என்ன இருக்கிறது வந்து பாம்பு. மற்றபடி வேற ஆபத்தான இந்த புலி சிறுத்தைலாம் இங்கே கிடையாது. அதுகள் எல்லாம் இல்லையா? மலேசியாவை பொறுத்தவரையில் விவசாயம் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ மற்ற நாடுகளோட பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில்? இப்போ என்ன மாதிரி உற்பத்திகள்? அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அது அரசாங்கம் இன்னும் கூட வேலைப்பாடு செய்யணும். இப்போ நம்ம மலேசியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பக்கத்து நாடு இந்தோனேஷியா, தாய்லாந்துலாம் எங்கேயோ போயிடுச்சுக்க. அவங்க இயற்கை விவசாயம் செய்கிறாங்க, ரசாயன விவசாயம் செய்கிறாங்க, எல்லாம் இருக்க. அது அதில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் தோணுது. மலேசியாவில் வந்து விவசாயம் செய்கிறது கூடுதலாக தமிழர்களோ மலாய்க்காரரோ இல்லை சீனாக்காரரோ உங்களோட அனுபவத்தில்? தமிழர் தான் இருக்காங்க, அதே மாதிரி சீன மலாய்க்காரங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம பூர்வீகமே முன்னே வந்து விவசாயம் வந்து நம்ம டிஎன்ஏல இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு வந்து நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய வரணும். அந்த வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தாதானே அது வந்து செய்ய முடியும், செயல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்தியர்களுக்கு வந்து செய்யணும். இப்போ இந்த இடத்துல வந்து சாதாரணமாக இப்போ ஒரு மலேசியா சிட்டிசனோ மலேசியா குடியுரிமை உள்ளாரோ ஒரு தோட்டம் வாங்க வேணும்னு சொன்னால் இந்த மாதிரியான விலைகளுக்கு இருக்குது விலைங்க. இப்போ இங்கே நம்ம இடத்துல வந்து இது வந்து கொலக்குப்பூ. இங்கே ஒரு ஏக்கர்லாம் விவசாய தோட்டம் வந்து இப்போ வந்து 1.5 லட்சம் கிட்டலாம் வந்துருச்சுங்க ஒரு ஏக்கரு. 1.5 லட்சம் பள்ளி 80,000 70,000 இருந்ததுன்னா இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இன்னும் நல்லா செஞ்சு வச்சுட்டாங்கன்னா சில இடத்துல இன்னும் விலை கூட இருக்குது. ஒரு வருஷம் ஆகுது இந்த ரோடு திறந்து இந்த எக்யூப்மெண்ட் ஜாமான்லாம் வாங்கினா ஆளுங்க சம்பளம் அதெல்லாம் செய்து இப்போ நம்மளே வந்து 1 லட்சம் மேலே விலையாக்கிட்டுமே. அதாவது நீங்கள் இந்த இது முதலுக்கே இப்போ போயிட்டுது அப்படி தான். இதுக்கு மேலே தான் வர வருமானம் வந்து சம்பளம் தான் போவோம். அப்போ அது முடிஞ்சு அப்புறம் தான் நம்ம அசல் எடுக்கிறது வந்து அப்படி எடுக்க முயற்சி எடுக்கிறோம். அதாவது உங்களை விவசாயம் சிறக்கட்டுக்கும். சரி, நன்றி அண்ணா. நன்றி. விளக்கிடுவோம்மா. இப்போ எனக்கு கொஞ்சம் பேக்குகளுக்கு சின்ன சின்ன கண்டுகள் வச்சுக்கிறேன், அதையும் போய் பார்த்துட்டு படிக்கிடுவோம். உண்மையில் வந்து மலேசியாவில் எப்படி விவசாயம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு சொல்லுங்க. அப்போ இங்கே பாருங்க மாமரம். அண்ணா இது என்னண்ணா இதை சொல்ல முடியுமா என்னென்னு? இது கருவேப்பம் இல்லை, இது இன்சுலின். என்னண்ணா இன்சுலின்? தென்னை வளர்க்குறாரு. இதுக்குள்ள என்ன கீரையோ இன்னும் தெரியல. இதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ இன்சுலின் கருப்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன பேர்? உளம் ராஜா. உலாம் ராஜா. இது வந்து பெஸ்ட் சாலட்ங்க. இது சாலட் வகையில் சாலட்டுக்கு போடுறது. அங்கால இப்போ தான் தொடங்கின பாருங்க. அங்கே நாற்று மடை போடுறதுக்கு சின்ன சின்ன அந்த அதை வச்சுப்பேன் பாருங்க. நாற்றுக்கு வர ஹாய் ஹாயோ இங்கே பாருங்க வண்டி கண்டு அங்கே ஒன்று இப்போ தான் உற்பத்தி ஆக்கி போட்டு நீ தானே நடுவினம். அண்ணன் இப்போ தானே தொடங்கினவர். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். இஞ்சால் இப்போ காடு இருக்குது தானே, இதெல்லாம் வந்து அண்ணன் இந்த காடு தானா. மூங்கில் இப்போவே வளருதுண்ணா. இப்படியாங்காலம் கூட தான்.
சேதன பசலை நல்ல நல்ல முறை தான் பாருங்க செய்கிறதுக்குரிய முறை வந்து இந்த பச்சை நிறத்தில் இருக்குது தானே ஒவ்வொரு இது வந்து இயற்கை உரம் செய்கிறதுக்குரிய விடமா இதுக்குள்ள செய்தி வச்சுக்கிறார் போல் நல்ல முயற்சி அங்கே பாருங்க இயற்கை உரம் வந்தா